ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். வர வெள்ளிக்கிழமை சென்னை vs ஜிடி செம மேட்சுங்க. சென்னை அன்னைக்கு முக்கியமான மேட்ச்சு, வாய்வா சாவான் போட்டின்னு கூட சொல்லாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பிளே ஆஃப்ஸுக்கு முன்னேறத்துக்கு முக்கியமான மேட்ச்சு வர வெள்ளிக்கிழமை ஜிடி அணிக்கு எதிராக விளையாடுறாங்க. அதனால் சென்னை அணியில் சில பல மாற்றங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் நம்ம தீபக் சகாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு புதிய போலர் வந்திருக்காரு, ஆஸ்திரேலியன் போலர். அது யார் என்ன வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேட்டிங் சைடு போயிடலாங்க. பேட்டிங் சைடு பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்ட் டைமில் டேனியல் மிச்சல்ஸ் நல்ல ஃபார்மில் இருக்கார். அவரை ஓப்பனிங் இறக்கி விடுறதா பேசிகிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கிட்டேருந்து அஃபிஷியலாக தகவல் வெளியாகிட்டு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா சென்னை அணியில் ஒரு ஓப்பனிங்கே செட் ஆகலைங்க. ஒரு டீமுக்கு ஓப்பனிங் தாங்க ஒரு தூணுன்னே சொல்லலாம். எக்ஸாம்பிள் நம்ம இது எஸ்ஆர்ஹெச் அணி எடுத்துங்க. ஓப்பனிங் நல்ல இன்டென்ட் கொடுக்குறாங்க, அதனால் அவங்க நல்ல டீமாக இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேகேஆர் அணி இப்போ டாப் 1ல் இருக்குது. முக்கிய காரணம் அவங்க ஓப்பனிங் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா சால்ட்டு சுனில் நரேனும் அந்தளவுக்கு நல்ல ஸ்டார்டிங் கொடுக்குறதுனால தான் அவங்க நல்ல டீமாக இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா சென்னை அணியில் ஓப்பனிங் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா கைக்வாட் மட்டும்தான் ஆடுறாரு, நம்ம ரஹானே சுத்தமாக ஆட மாட்டுறாரு. ரச்சின் ரவீந்திராவை ஃபஸ்ட்டில் இறக்கி விட்டாங்க. ஆனால் அவர் அந்தளவுக்கு சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் ஒரு 2 மேட்ச் நல்லா விளையாடினார், அதோடு அவர் சரியாக விளையாடல. இதை தொடர்ந்து ஓப்பனிங் யார் இறக்கி விடுறது ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்து நம்ம சிஎஸ்கே அணிக்கு டேனியல் மிச்சல் ஓப்பனிங் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தகவல் வெளியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல இன்டென்ட்டோடு ஆடிட்டுருக்காரு. ஒரு லாஸ்ட் மேட்ச்சு 30 அடித்தார் 19 பந்துக்கு. அதுக்கு முன் மேட்ச்சு ஒரு 52 ரன் அடித்தார். அதனால் நல்ல பேட்டிங் இன்டென்ட் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் பவர் பிளேயில் நல்லா தூக்கி அடிக்கிற பிளேயர். அவர் இறங்கினா கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல சென்னை அணிக்கு ஓப்பனிங் கிடைக்குன்னு நான் நினைக்கிறேங்க. கண்டிப்பாக அடுத்த போட்டி ஜிடியில் நம்ம டேனியல் மிச்சல் தான் ஓப்பனிங் இறங்க போகிறான்னு நினைக்கிறேன். ஆனால் தகவலும் வெளியாயிடுச்சுங்க. இதை தொடர்ந்து போலிங் தரப்பில் பார்த்திங்கன்னா நம்ம தீபக் சகார் ரூல்ட் அவுட்டு. அப்புறம் முஸ்தபிஸ் ரஹ்மான் அவர் நேஷனல் டியூட்டிக்கோசரம் போயிருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா பத்திரானாவும் இன்ஜுரி போயிட்டார். அதனால் அவங்களுக்கு முஸ்தபிஸ் ரஹ்மான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம ஹேசல்வுட்டை சென்னை அணியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவர் ஆல்ரெடி இதுக்கு முன்னே சென்னை அணியில் விளையாடி இருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக நம்ம ஹேசல்வுட் எடுத்துகிட்டு வந்திருக்குது சென்னை அணிக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா டால் போலர், நல்லா ஸ்விங் பண்ணுற போலர். அவர் போகிற அந்த ஆஃப் கட்லாம் நல்லா சென்னை பிச்சில் எடுபடும். ஏன் சென்னை பிச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி மேட்ச்சோ ஃபைனல் மேட்ச்சோ சென்னையில் தான் நடக்குது. அதனால் ரொம்ப நம்ம பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபைட் ஆகிட்டா கண்டிப்பாக அந்த பிச்சில் நம்ம விளையாட வேண்டிய வாய்ப்பு கிடைக்கும். அப்போ நல்ல எஃபெக்ட்ஃபுல் பவுலராக இருப்பார் நம்ம ஹேசல்வுட். அதனால் சென்னை அணிக்கு அவர் எடுத்துகிட்டு இருக்குது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேங்க. அது இல்லாமல் நல்ல ஆஸ்திரேலியன் பவுலருங்க. கண்டிப்பாக இவரோட போலிங் நான் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணி எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். எத்தனை பேர்லாம் ஹேசல்வுட் இருக்குது நான் உங்களுக்கு மகிழ்ச்சின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அப்புறம் டேனியல் மிச்சல் ஓப்பனிங் போக போகிறாரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.